பரலோகத்தில் வந்து 3 கூட்டம் இருந்தாங்க, லூசிபர், கேப்ரியல், மிகாவேல். லூசிபர் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டு எத்தனை கோடி பேர் அவன் பின்னாடி வந்தாங்களோ தெரியல. அவன் தலைவராக இருந்து அப்படியே வந்துட்டாங்க. கோடிக்கணக்கான பிசாசு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 பிசாசு இல்லை. என்ன பிசாசு? ஒரு ஆளுக்குள்ளே 6000 பேர் போய் உட்காந்துக்கிடுவான். நம்ம மும்பை பக்கம் தாராவியில் போனோம்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே 15 பேர் வாழ்வாங்களாம். எத்தனை வீட்டுக்குள்ளே? ஆமாம், அந்த மாதிரி இந்த இது இருக்குது தெரியுமா, ரயிலில் முதல் ட்ராக்கு 2வது ட்ராக்கு இது மாதிரி படுத்திருக்காங்க வீட்டுக்கு மேலே. அப்படி தான் ரொம்ப நெருக்கமான பட்டணம். அதுவும் தாராவி, தமிழர்கள் தான் அங்கே நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பேர் இருந்தால் ட்ரெஸ்ஸு போட விட மாட்டான். ஆமாம், கீழ்ப்படிய விட மாட்டான், கெடுத்துருவான் நம்மளை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி பிசாசினுடைய கிரியைகள் பெருகி இருக்கு. அப்போ பிசாசு ஒரு பக்கம் தள்ளப்பட்டானா, இப்போ பரலோகத்தில் யார் இருக்கிறானா, 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், மிகாவேல், கேப்ரியல், இவங்களை சுற்றி பெரிய ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம தான் போய் பிசாசோட இடத்த நிரப்ப போகிறோம். அல்லேலூயா. அப்போ இப்போ அந்த வேலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும். யார் செய்கிறா? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் 24 மணி நேரமும் தேவனே நீர் பரிசுத்தர், நீர் பாத்திரர், நீர் துதிக்கப்படத்தக்கவர். அந்த இடத்த நம்ம போகிறதுனால தான் பிசாசு நம்ம மேலே, என் ஏரியாவுக்குள்ளேயா போகிற, நான் இருந்த இடத்துக்கா போகிற, உன்னை நான் ரெட்சிப்புக்குள்ளே விட்டுருவேன், உன்னை பரிசுத்தத்தில் விட்டுருவேன், உன்னை தேவனுக்கு பிரியமாக வாழ விட்டுருவேன், உன்னை சபையில் நிரந்தரமாக இருக்க விட்டுருவேன், உன்னை குடைச்சலை கொடுத்து எப்படியாவது பாதியில் தள்ளிட மாட்டேன் அப்படின்னு அவன் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் அவருக்கு பிரியமாக மாறும்போது மிகாவேலே உங்களுக்காக இறங்கி வருவார். பார்த்தீங்களா? மிகாவேல் வந்து சாதாரண தூதன் இல்லை, தூதர்களுக்கு தலைவன், யுத்தம் செய்கிற தூதர்களுடைய தலைவன். சொல்ல போனா எசேக்கியேல் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அழுது ஜெபிச்ச போது சனகரிப்புக்கு எதிராக மிகாவேல் வந்த மாதிரி எழுதலை, தூதன் வந்தான்னு தான் எழுதியிருக்கு. நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஒரு தூதன் தான் வந்து லட்சத்தி கொண்டுட்டு போயிட்டான். ஆனால் தானியேலுக்காக யார் இறங்கி வர்றா? நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரியமானவர்களுக்காக தேவன் எதையும் செய்வார். அல்லேலூயா. அந்த இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவர் பிதாவுக்கு பிரியமானதையே செஞ்சதுனால அவரோட ஒரு ஜெபத்தையும் பிதா கேட்காம இருந்ததே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம இப்போ இயேசுநாதர் போயிட்டு லாசரு கல்லறையில் நின்று வெளியே வான்னு சொல்லும்போது ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தா நினைச்சு பாருங்க. லாசருவே வெளியே வான்னு கத்துறாரு, ஜெபம் கேட்கப்படாம இருந்தா தேவகுமாரனுக்கு என்னது? மகிமை குறைவு. ஆனால் அந்த மகிமை குறைவை பிதா விட மாட்டார். ஏன் விட மாட்டார்னா, இயேசுநாதர் எப்பயுமே பிதாவுக்கு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரியமானவைகளையே அப்படின்னா, இயேசு வேற எதுவுமே செய்ய மாட்டார். அதான் பரிகாரிகளையே அது மட்டும்தான். இயேசுநாதர் இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார்ல, அதுக்கு சீல் வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இயேசுநாதர் பிதாவுக்கு. ஆமாம், நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவங்களை செஞ்சீங்கன்னா உங்கள் ஜெபத்தை இந்த வான மண்டலங்களில் ஒருத்தன் இருந்துக்கிட்டு, அந்த சகோதரி அந்த அங்கே போனாங்க, அந்த சகோதரி இந்த பாவம் பண்ணாங்க, அவங்க ஜெபத்தையா கேட்குறீங்க? மேலே இருந்துக்கிட்டு செயற்கைக்கோளில் இருக்கானோ இல்லையோ உங்கள் ஜெபத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த சகோதரி இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, புருஷனுக்காக விட்ட மாட்டேன். அப்போ இந்த ஜெபத்தை தடுக்க முடியாத ஜெபம் எதுனா? பிரியமானவர்களின் ஜெபம். அப்போ நீங்கள் பிரியமானவங்களை அதுக்கு தான் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமானவங்களாக வாழணும். பார்த்தீங்களா, சாப்பாட்டில் கூட தேவனுக்கு பிரியம் பார்க்குறான். சாப்பாட்டில் கூட சபை வந்து நீ அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு உங்களை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்களே வசனத்தை படித்து ஆண்டவருக்கு பிரியமாக மாறணும். ஏன்னா நீங்கள் மனவாட்டி, நீங்கள் இயேசுவினுடைய மனவாட்டி. எங்களுக்கு எப்படி நெருக்கம் இருக்கோ அதே நெருக்கம் உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்கள் ஜெபத்தை எத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை வருஷமாக? அதுக்கு ஒரு முடிவு வரணும். அது இந்த வருஷமாக இருக்கணும்.